50 வயசுக்கு அப்புறம் சில பழங்கள் உங்க ஹெல்த்துக்கு பாதிப்பு கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நாம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தது தான். பழம் சாப்பிட்டா ஹெல்த்தி. ஆனா ஒரு ஷாக்கிங் விஷயம் சொல்லட்டுமா? எல்லா பழமும் மூத்தவர்களுக்கு நல்லதில்ல. ஏன் அப்படின்னா, சில பழங்கள் பிளட் சுகரை சீக்கிரம் ஏத்திடும். சிலது டைஜஷனை கெடுக்கலாம். இன்னும் சில பழங்கள் மெதுவா ஹார்ட்டையும் ஜாயின்ஸையும் பாதிக்க கூட செய்யும். 50 வயசுக்கு அப்புறம் டயட்ல சரியான பழங்களை தேர்வு பண்ணது ரொம்ப முக்கியம். சரியான பழங்கள் சாப்பிட்டா உடம்போட எதிர்ப்பு சக்தி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஜீரணம் சரியாகும். சர்க்கரை நோய், ஹார்ட் பிரச்சனை மாதிரி சாதாரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதனால இன்றைய இந்த வீடியோவில் 50 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் எந்த 5 பழங்கள் நல்லது, எந்த 5 பழங்களை அவாய்ட் பண்ணணும் அல்லது லிமிட் பண்ணணும்னு தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நியூட்ரிஷன் சயின்ஸையும் ஆயுர்வேத அடிப்படையும் சேர்த்து தயார் பண்ணினது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை ஹெல்த்தியாக சேஃபாக பார்த்துக்கிறதுக்காகத்தான். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி இந்த பழங்கள் நல்லதா கெட்டதான்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மூத்தவர்களுக்கு பழம் தேர்வு பண்ணும்போது சில முக்கிய விஷயங்களை கவனிச்சிருக்கோம். முதல் விஷயம், அந்த பழத்தில் எவ்வளவு சுகர் இருக்குது, பிளட் சுகருக்கு அது எவ்வளவு பாதிப்பு செய்யுது. ரெண்டாவது, அந்த பழத்தில் இருக்கும் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எதிர்ப்பு சக்தி உள்ள கூறுகள். மூன்றாவது, ஜீரணம் எளிதாகுதா, நார் சத்து போதுமா. நாலாவது, ஆயுர்வேதப்படி அந்த பழம் உடம்போட தோஷங்களுக்கு எப்படி வேலை செய்கிறது. இந்த எல்லா விஷயங்களையும் வைத்து தான் எந்த பழம் மூத்தவர்களுக்கு பெஸ்ட்டு, எந்த பழத்தை அவாய்ட் பண்ணணும் அல்லது குறைவாக சாப்பிடணும்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல் பழம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வைட்டமின் சிக்கு ராஜா மாதிரி. நம்பவே முடியாத விஷயம் என்னன்னா, 100 கிராம் நெல்லிக்காயில் 20 ஆரஞ்சு பழத்துக்கு சமமான வைட்டமின் சி இருக்கு. அதனால உடம்போட எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உடம்பு தொற்று நோய்களை எதிர்த்து நல்லா போராடும். நெல்லிக்காயில் நல்ல ஆக்சிடேஷன் தாக்கத்தை குறைக்கும் நல்ல கூறுகளும் ஃப்ளேவனாய்ட்ஸும் இருக்கு. இது மூளை ஹெல்த்துக்கும் மெமரிக்கும் நல்ல சப்போர்ட் தரும். அதாவது மூத்தவங்களோட நினைவாற்றலுக்கு ரொம்ப நல்ல பழம். இதில் கலோரியும் ரொம்ப கம்மி, சுகரும் மிக குறைவு. அதனால வெயிட் கூடும் கவலையோ சுகர் ஏறும் பயமோ பெருசாக இருக்காது. ஆயுர்வேதத்தில் நெல்லிக்காயை ஆன்டி ஏஜிங் டானிக்னு சொல்லுவாங்க. உடம்பை டீடாக்ஸ் பண்ணி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி தருதுன்னு நம்பிக்கை. அதனால தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லது. சீசனல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது சாப்பிட்டா இன்னும் பெஸ்ட்டு. இது கொஞ்சம் புளிப்பும் கசப்பும் இருக்கும். அந்த டேஸ்ட் பிடிக்கலனா கொஞ்சம் கருப்பு உப்பு சேர்த்தோ இல்லை தேன் சேர்த்தோ சாப்பிடலாம். இல்லைன்னா ஜூஸாக குடிக்கலாம். வெளியில் ஜூஸ் வாங்க வேண்டாம். வீட்டிலேயே ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கொண்டு கொட்டை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு கிளாஸ் தண்ணியோட மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேன் அல்லது கொஞ்சம் கருப்பு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நாவல் பழம். சர்க்கரை நோய் இருக்கிற மூத்தவர்களுக்கு நேச்சுரல் இன்சுலின் மாதிரி வேலை செய்யும். பிளட் சுகர் திடீர்னு ஏற விடாது. வயிற்றுக்கும் இது ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கான்ஸ்டிபேஷனுக்கும் டயரியாவுக்கும் 2 பிரச்சனையும் சரி செய்ய உதவும். நாவல் பழத்தில் ஜாம்போலின்னு ஒரு ஸ்பெஷல் பொருள் இருக்குது. ஜாம்போலின் அப்படின்னா சர்க்கரை உடம்புக்குள்ளே சீக்கிரம் ஏறாதபடி கட்டுப்படுத்த உதவும் இயற்கை சத்து. இது ஸ்டார்ச்சை சுகராக மாறுற ப்ராசஸை மெதுவாக்கும். அதனால தான் ஆயுர்வேதத்துலேயும் மாடர்ன் சயின்ஸ்லேயும் நாவல் பழத்தை சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்ல பழம்னு சொல்கிறாங்க. நாவல் பழத்தில் ஜீரணத்திற்கு உதவும் இயற்கை சத்துகளும் இருக்குது. அது சாப்பிட்ட உணவை சரியாக உடைக்க உதவுது. இதனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். உடம்போட எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்ல பழம். ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்துக்கொள்ள உதவும். உடம்புல இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இது உதவி செய்யும். அதனால் நாவல் பழம் கிடைக்கும் சீசனில் கண்டிப்பாக சாப்பிடணும். மூத்தவர்களுக்கு இது ரொம்ப நல்ல பழங்களில் ஒன்று தான். அடுத்தது மாதுளை. மாதுளை ஹார்ட்டுக்கும் மூளைக்கும் ஒரு சூப்பர் பழம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். இரத்த குழாய்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். உடம்புல
புதிய ரத்தம் உருவாகவும் உதவும். கொலஸ்ட்ரால் விஷயத்தில் மாதுளையால் கிடைக்கும் பலன்கள் சில பேருக்கு கொஞ்சம் மாறுபட்டதா இருந்தாலும் நல்ல கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படும் HDL அளவை உயர்த்துவதில் இது உதவுது. மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் மாதிரி பிரச்சனைகளுக்கும் மாதுளை நல்லது. இதில் இருக்கும் ஆக்சிடேஷன் எதிர்ப்பு சக்தி கொண்ட கூறுகள் உடம்பில் உள்ள அலர்ஜியை குறைக்க உதவும். அதனால மூட்டு வலி குறையவும் சப்போர்ட் தரும். மொத்தமாக பார்த்தா மாதுளை ஹார்ட்ல இருந்து மூளை வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவும் ஒரு ஆல்ரவுண்டர் பழம். அதனால முழுமையான உடல் ஆரோக்கியத்துக்காக மூத்தவர்கள் வாரத்துக்கு 3 அல்லது 4 முறை மாதுளை சாப்பிட்டா நல்லது. அடுத்தது பப்பாளி. மூத்தவர்களுக்கு பப்பாளி ஜீரணத்தை சரியா வைத்துக்கொள்ள ரொம்ப உதவும் ஒரு பழம். தினமும் காலை பப்பாளி சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல், வாயு, ஜீரணம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு மார்பெரிச்சல் மாதிரி பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பப்பாளி இயற்கையாக குடலை சுத்தம் செய்ய உதவுது. மூலநோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பப்பாளி நல்லது. மென்மையான மலம் வெளியே வர உதவுவதால வலி, சிரமம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஹார்ட்டுக்கும் பப்பாளி நல்ல பழம்தான். இதில் இருக்கும் நார் சத்தும் ஆக்சிடேஷன் எதிர்ப்பு சக்தி கொண்ட கூறுகளும் சேர்ந்து கெட்ட கொலஸ்ட்ராலை LDL அளவை குறைக்க உதவும். இரத்த அழுத்தத்தையும் சரியான அளவில் வைத்துக்கொள்ள உதவும். இதனை தொடர்ந்து சாப்பிடும்போது நீண்ட காலத்தை ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரச்சனைகள் வர ரிஸ்க்கும் குறையும். பப்பாளி இனிப்பாக இருந்தாலும் அதில் சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாக இல்லை. அதனால சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இது அளவோடு சாப்பிடலாம். ஆனால் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்களானா ஒரே நேரத்தில் அரை கப் அளவுக்கு மேலே பப்பாளி சாப்பிட வேண்டாம். அதிகமாக எடுத்தால் சர்க்கரை அளவு ஏற வாய்ப்பு இருக்கு. மொத்தமாக சொல்லணும்னா ஆரோக்கியமாக வயசாகிறதுக்கு பப்பாளி கண்டிப்பாக டயட்டில் சேர்க்க வேண்டிய பழம். அடுத்தது கொய்யா. கொய்யா ஒரு சாதாரண நாட்டுப்பழம் மாதிரி தான் தோணும். தெரு மூலைகளில், கடைகளில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஆனால் அது அவ்வளவு சாதாரணம் இல்லை. கொய்யாவோட முக்கியமான பலம் என்னன்னா அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு. பொதுவாக 12லிருந்து 24 வரைக்கும் தான் இருக்கும். அதனால சர்க்கரை நோய் உள்ளவர்களும் பயம் இல்லாமல் கொய்யாவை சாப்பிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிற மூத்தவர்களுக்கும் கொய்யா ரொம்ப உதவும். தினமும் ஒரு பழுத்த கொய்யா சாப்பிட்டா அதில் இருக்கும் நார்ச்சத்து குடல் இயக்கத்தை தூண்டும். வயிறு சுலபமாக காலியாகும். அதனால ஒரு ஸ்நாக் மாதிரி தினமும் ஒரு கொய்யா சாப்பிடலாம். சீசனில் கிடைக்கும்போது ஆரோக்கியமான முதுமைக்கான சிறந்த பழங்கள்ல இதுவும் ஒன்று. இப்போ நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் நல்ல பழங்கள் தான், அப்போ மூத்தவர்கள் தவிர்க்க வேண்டிய அந்த 5 பழங்கள் எவைன்னு. அதை பற்றி தான் இப்போ அடுத்ததா பார்க்க போறோம். சரி, இப்போ அந்த பழங்கள் பற்றி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம டெய்லி ஆன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தினசரி ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது நம்ம மெயின் டாபிக் திரும்பலாம். மூத்தவர்கள் தவிர்க்க வேண்டிய அந்த 5 பழங்கள் எவைன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நான் சொல்ல போகிற பழங்கள் சில நேரத்தில் ரத்த சர்க்கரையை திடீர்னு ஏற்றிடும். சில பழங்கள் ஜீரணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். சில பழங்கள் ஆயுர்வேதப்படி மூத்தவர்களுக்கு சரியானதுன்னு கருதப்படாதவை. இதெல்லாம் கேட்டு இந்த பழங்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவை, விஷம் மாதிரி, யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம், அவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. அவை சில நேரங்களில் அளவோடு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் 50 வயதுக்கு மேலே இருக்கும்போது உடம்போட நிலைமையை பார்த்து கவனமாக சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். சரி, இப்போ அந்த 5 பழங்கள் எவைன்னு பார்க்கலாம். முதல் இடத்துல வருவது மாங்காய், அதாவது மாம்பழம். மாங்காய் டேஸ்டி தான், பழங்களோட ராஜான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் மூத்தவர்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்கியான பழம்தான். நண்பர்களே, மாம்பழம் பழங்களோட ராஜா தான், டேஸ்டியும் அதிகம். ஆனால் மூத்தவர்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்கியான பழமாக இருக்கலாம். இதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். அதனால ரத்த சர்க்கரை திடீர்னு ஏறவும் வயிற்றெரிச்சல் கூட அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால மூத்தவர்களுக்கு மாம்பழத்தை ஒரு வீக்கெண்ட் ட்ரீட் மாதிரி எப்போதாவது மட்டும் சாப்பிடலாம். தினமும் சாப்பிட்றதையோ அதிக அளவு எடுத்துக்கிறதையோ தவிர்க்கணும். ஆனால் உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிச்சா சில விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றணும். முதலாவது, வெறும் வயிற்றில் மாம்பழம் சாப்பிடவே கூடாது. ரெண்டாவது, ஒரே நேரத்தில் அதிகமாக வேண்டாம். 2 அல்லது 3 மாம்பழ துண்டுகள், இல்லைன்னா அதிகபட்சம் 100 கிராம் பல்ப் போதும்.
குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களானா இதை இன்னும் கவனமாக பின்பற்றணும். 3வது, ராத்திரியில் மாம்பழம் முழுக்கவே தவிர்க்கணும். 4வது, மாம்பழத்தை புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளோட சேர்த்து சாப்பிட முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு மாம்பழ துண்டுகளோட கொஞ்சம் பாதாம் இல்லைன்னா சர்க்கரை சேர்க்காத தயிர் எடுத்துக்கலாம். இதனால் சர்க்கரை உடம்புக்குள்ளே சீக்கிரமாக உறிஞ்சிக்காம மெதுவாக போகும். 2வது இடத்துல வருது சப்போட்டா. சப்போட்டா ஒரு நேச்சுரல் கேண்டி மாதிரி தான். இதில் சர்க்கரை ரொம்ப அதிகம். சர்க்கரை நோய்க்கும் எடை கூடுற பிரச்சனைக்கும் இது நல்லதில்லை. அதனால் மூத்தவர்களுக்கு சப்போட்டாவை எப்போதாவது மட்டும்தான் சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிடக்கூடாது. 3வது இடத்துல லிச்சி. லிச்சி சாப்பிட்டா மனசு சந்தோஷமாகும், உடம்புக்கு சத்து கிடைக்கும். எப்போதாவது 4-5 சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களானா ஒரே நேரத்தில் 1 அல்லது 2 லிச்சிக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. சர்க்கரை நோய் இல்லாத மூத்தவர்களும் லிச்சி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா லிச்சி ரொம்ப அடிக்டிவ். ஒன்று சாப்பிட்டா அடுத்தது அப்படின்னு போயிடும். அதனால் முதல்ல 6 அல்லது 7 லிச்சியை ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு சாப்பிடணும். பேஸ்கெட் எடுத்து உட்காந்து பேசிக்கிட்டே 20-25 சாப்பிடக்கூடாது. லிச்சி சாப்பிட நல்ல நேரம் மிட் மார்னிங் இல்லைன்னா மிட் ஆஃப்டர்நூன் தான். வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லது. அதனால் லிச்சியை எப்போதாவது ரொம்ப குறைந்த அளவில் தான் சாப்பிடணும். குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களானா இன்னும் அதிகம் கவனம் தேவை. 4வது இடத்துல தர்பூசணி. தர்பூசணி கோடை காலத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச பழம், உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ஆனால் மூத்தவர்களுக்கு தர்பூசணி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் சர்க்கரை ரொம்ப சீக்கிரமாக ஏற வாய்ப்பு இருக்குது. இது அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்புசாகும், வீக்கம் வரும், கூடவே ரத்த சர்க்கரையும் ஏறும். அதனால் எப்போதுமே தர்பூசணியை குறைந்த அளவில் தான் சாப்பிடணும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களானா இதை முழுக்கவே தவிர்க்கிறது நல்லது. அடுத்து 5வது இடத்துல வர்றது பலாப்பழம். பலாப்பழத்தை நம்ம எல்லாரும் சமைச்சு சாப்பிட்ற உணவாக நினச்சிக்குவோம். ஆனால் உண்மையிலே இது ஒரு பழம்தான். டேஸ்டி ஆனாலும் ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெவி. இதை சாப்பிட்டா மூத்தவங்களுக்கு வாயு, வயிறுப்புதல், மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பலாப்பழத்தை தவிர்க்கிறது நல்லது. நண்பர்களே, மூத்தவங்களுக்கு டயட் அப்படின்னுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. சரியான பழங்கள் தேர்வு பண்ணினா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும், இதயம் ஸ்ட்ராங் ஆகும், மூட்டுகளும் சீராக வேலை செய்யும். தவறான பழங்களை தேர்வு பண்ணினா உடம்புல பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பழங்களை சாப்பிடுங்க, ஆனால் கவனத்தோடு சாப்பிடுங்க. மூத்தவர்களும் பழங்களை ரசிக்கணும், ஆனால் டேஸ்ட்டோடு சேர்த்து ஹெல்த்தும் சரியான சமநிலையில் இருக்கணும். யோசிக்காமல் எதையும் கட்டுப்பாட்டு இல்லாமல் சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டு அளவோடு சாப்பிட்டா பழங்கள் எந்த பாதிப்பும் தராது. ஆனால் உடம்போட நிலைமை, பிரச்சனைகள் எல்லாத்தையும் கவனிக்காமல் சாப்பிட்டா அதே பழமே பாதிப்பையும் தரலாம். இன்றைக்கு நாங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் நினச்சிக்கிட்டு பழங்களை தேர்வு பண்ணுங்கள். நல்ல பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. பாதிப்பு தரக்கூடிய பழங்கள்லேருந்து கொஞ்சம் தூரம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவர்களோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாரும் இதை பார்த்து தங்களுக்கு ஏற்ற சரியான பழங்களை தேர்வு பண்ணிக்க முடியும். சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்